முதல்ல 2 பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாண்டிச்சேரியில இன்னும் அதிகப்படுத்தினா அட்லீஸ்ட் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது அந்த இடத்துல போய் பேசுறதுக்கு சரி நம்மளோட இனத்தை சேர்ந்த மக்கள், அதாவது நான் சொல்ற இனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண்கள் தான் சொல்றேன், அந்த இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பாங்க. எல்லா ஸ்டேஷன்லயும் வந்து பெண்களோட பிரச்சனைகளை கேட்கறதுக்கு ஒரு விமன் கான்ஸ்டபிளோ யாரையோ உட்கார வைக்கிறாங்க. பட் ஆனா அவங்க வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த கதையை கேட்கறது கிடையாது. பெண்களுக்கான அந்த உடையை அணிஞ்சிட்டு அவங்க வரும்போது கொஞ்சம் பெண்கள்கிட்ட போனா பிரச்சனைகள் தீருங்கிறது ஒரு மெயினான கருத்தா இருக்கும். தயவு செய்து இத உங்களுடைய ஆலோசனைகளை கொண்டு பெண்களுக்காக இத இனிமே இருக்க போற காலகட்டம் பெண்களுக்கான பாதுகாப்பான ஊரா புதுச்சேரியை மாற்றணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்துல இந்த பிரச்சனையை கொஞ்சம் கருத்தில் கொண்டு பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்தணும். பெண்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 440 பேர் தான் போலீஸே ஒட்டுமொத்தமா இருக்காங்க பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன். அதாவது 0.05 1% கூட கிடையாது. நம்மளோட ஜனத்தொகைக்கு 1% கூட கிடையாது. சோ பெண்களுக்கான இடத்தையும் பெண்களுக்கான பாதுகாப்பையும் இந்த அரசாங்கம் உறுதி செய்யணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.